நம்ம நாகர்கோயில்ல 5 சென்ட்ல 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வடக்கு பார்த்த கப்பல் மாதிரி ஒரு வீடு கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, அல்ட்ரா லக்ஸரியஸ் ஹோம் வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல பக்காவான சிட் அவுட் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. கார்டனிங் செட்டப் பண்ணிருக்காங்க. வீட்டை சுத்தி செட் பேக் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல சூப்பரான கார் பார்க்கிங் போட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபார்ச்சுனர் கார்ல இங்க பார்க் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டோட தலைவாசல் மட்டும் வீடு முழுக்க வந்து தேக்க வச்சிருக்காங்க. தலைவாசல் இருக்கக்கூடிய நம்ம லாக் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹைப்பர் ஆட்டோ கேமரா வச்சிருக்காங்க. 20க்கு 12 அடியில ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷா இருக்கு. 3 விண்டோ வச்சிருக்காங்க. சூப்பரான டிவி யூனிட் வச்சிருக்காங்க. 75 இன்ச் டிவி வந்து இதுல மாட்டி வச்சுக்கலாம். இன்டீரியர் செட்டப் ரொம்ப ஸ்டைலிஷா நல்ல ஒரு அழகான டெக்கரேஷன் லைட்டோட கொடுத்துருக்காங்க. நான் டூரிஸ்ட் பிளேஸ்ல இருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம வீட்டோடைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கேன். வீட்டோட கிழக்கு பக்கம் பார்த்து சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வச்சிருக்காங்க. இதுல இருக்கிறதுக்கே செம ஃபீலா இருக்குங்க. நம்ம ஹால் பக்கத்திலேயே பிரீமியமான ஒரு சூப்பரான டைனிங் கொடுத்துருக்காங்க. டைனிங் டேபிள் சேர்ஸோட பண்ணிருக்காங்க. பக்கத்துல மிரர் வாஷ் பேசின் வச்சிருக்காங்க. இந்த டைனிங் டேபிளோட மேல பாருங்க, இதுல கோல்டன் லக்ஸரி கிறிஸ்டல் லைட் கொடுத்துருக்காங்க. செம கிளாஸியா இருக்குங்க. நம்ம வீட்டுல அல்ட்ரா லக்ஸரியஸ் கிச்சன் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. சுத்தி பாத்தீங்கன்னா மாடலர் கிச்சன் செட்டப் பாருங்க, நல்ல ரசிச்சு வந்து டிசைன் பண்ணி நம்ம கிச்சனை ரெடி பண்ணிருக்காங்க. இதுல இன்னும் முக்கியமான பாத்தீங்கன்னா இந்த சிங்குங்க. நார்மலா சிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைப் இருக்கும். செட்டப் மட்டும் பாருங்க. நம்ம கிச்சன் பக்கத்துல ஒரு மினி கிச்சன் ரூம் வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வாஷ் பேசின் செட்டப் பண்றதுக்கு அழகா எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க. இங்க ஒரு சிங்க் வச்சிருக்காங்க. வாட்டர் சுவிட்ச உள்ள வச்சிருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்றதுக்கு நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. வீடை சுத்தி செட் பேக் பக்காவா பண்ணிருக்காங்க. நம்ம வீட்டுல கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல இருக்கும். 16க்கு 11ல நல்ல கிளாஸியா பார்த்து மாஸ்டர் பெட்ரூம் செதுக்கிருக்காங்க. சுத்தி பாத்தீங்கன்னா இன்டீரியர் செட்டப் வால் டிசைனிங் பண்ணிருக்காங்க. பெட் ஃபெசிலிட்டிஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அயனிங் பண்ணக்கூடிய செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சிருக்காங்க. உள்ளாடியே பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியா வச்சிருக்காங்க. அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம் வச்சிருக்காங்க. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய பெட்ரூம்லயே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் வச்சிருக்காங்க. இதுல பாருங்க, ஓபன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியும். பக்கத்துல வந்து அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம் வந்து லக்ஸரியஸா ஸ்பேசியஸான பெரிய ரெஸ்ட் ரூம் வச்சிருக்காங்க. ஸ்டைலிஷா இருக்கு. நல்ல பெரிய ஷவர் வந்து வென்டிலேஷனோட வச்சிருக்காங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஹால் கீழே இருக்க மாதிரியே ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. டிவி மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு விண்டோ செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய 2வது பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கோம். கீழே இருக்க மாதிரியே லக்ஸரிஸா மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணிருக்காங்க. 16க்கு 11 சைஸ்ல பக்காவா பெட் ஃபெசிலிட்டிஸோட ஃபுல்லாவே பாருங்க வாட்ரூம் செட்டப் வந்து வாலோட செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே ட்ரெஸ் ரூம் இருக்கு. பிளஸ் வந்து அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம் இங்கே வெளியே வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய பெட்ரூம்ல வந்து அட்டாச்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சீன் வியூ எல்லாம் ரொம்ப அழகா தெரியுங்க. இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் சேம் 16க்கு 11ல பெரிய ஸ்பேசியஸ் பெட்ரூம் வித் பெட் ஃபெசிலிட்டிஸோட கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே வாட்ரூம் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான லைட்டிங் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. பக்கத்துல வென்டிலேஷனுக்கு விண்டோ வச்சிருக்காங்க. மிரர் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு செலவுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1,75,00,000 ரூபாங்க. பக்காவான ஒர்த்தான வீடு இது. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இமீடியட்டா கீழே நம்பருக்கு சைட் வாங்க. நாங்க உங்களுக்கு பேசி வாங்கி தரோம்.